சகோதர சகோதரிகளே, இந்த ஞாயிறு காலை ஆராதனுடைய துவக்க ஜபத்தை நம்முடைய அன்பு சகோதரர் அவர்கள் ஜபத்திலே வழி நடத்துவார். ஜபம் செய்வோம். வானாதி வானங்கள் விட்டிருந்து இப்பூமியின் மண்மக்களாகிய எங்களை இதனால் வரலும் ஒரு கண்மொழி போல காத்து வழிநடத்தி வந்த யாவையினும் நாமுள்ள ஒன்றான மீதேவனே, தேவரீர் இந்த நேரத்திலும் கூட சமூகத்துக்கு நேராக எங்களை ஒன்று கூட செய்து உம்மை நோக்கி துதிக்க வைத்தமக்காக கொடன கூடி நன்றிகளையும் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுக்கிறோமப்பா. தேவரீர் எங்கள் வாழ்நாள் செய்த சகல பாவங்களையும் அது கரங்கள் ஒப்படைக்கிறோம் தகப்பனே. இனிமேலுமாய் ஆண்டவரை வரக்கூடிய நாட்களையும் கூட நாங்கள் வழி தப்பி விடாதபடிக்கு உமது அண்டையில் எங்களை கிட்டி சேர்த்து உமது சித்தப்படி எங்களை வழிநடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோமப்பா. தேவரீர் நாங்கள் கேட்கக்கூடிய சத்தியங்களை ஒரு காதில் வாங்கி மறு காதில் விட்டு விடாதபடிக்கு அதன்படி நாங்கள் நடக்கவும் இருதயம் என்னும் தசைப்பாடுகளை எழுதி அதன்படி நாங்கள் காத்து நடக்க எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோமப்பா. தேவரீர் எங்கள் சுய சித்தத்தை வெறுத்து உமது சித்தம் என்ன என்பதை அறிந்து அதன்படி நாங்கள் ஜீவிக்க எங்களை ஆசீர்வதிங்கப்பா. நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கும் ஓட்டத்தில் இடதுபுறம் வலதுபுறம் சாய்ந்து விடாதபடிக்கு நிலையான ஓட்டத்தை ஓடி முடிக்க எங்களை ஆசீர்வதிங்கப்பா. தேவரீர் வினத்தும் கத்திரிமை ரட்சகரும் இயேசு கிறிஸ்துவின் மூலம் உமது பொற்பாதம் அணிந்து கெஞ்சி மன்றாடும் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆவிக்குரிய ஜீவியத்துக்கு பிரயோஜனமாகவும் தேவனுடைய நாமத்திற்கு மகிமையாகவும் இந்த நாளிலே நாம் பார்க்க இருக்கக்கூடிய பாடத்தினுடைய தலைப்பு என்கிற தலைப்பின் கீழே நம்முடைய மூத்த சகோதரர் இந்த நாளுக்குரிய தேவனுடைய வார்த்தைகளை நம்மிடையே பகிர்ந்து கொள்வார்கள். கிறிஸ்தியேசுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். நம்முடைய தேவன் நம்முடைய வாழ்நாளில் ஒரு நாளை நமக்கு கூட்டி கொடுத்து விசேஷமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய அந்த பரிசுத்தமான வார்த்தைகளை நாம் தியானிக்கிறதுக்கு ஒரு நல்ல கிருபை தேவன் செய்ததுனால பிதாவாகிய தேவனுக்கு நம்முடைய இரட்சகர் மூலம் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் நாம் எடுத்துக்கொள்வோம். இன்றைய தினத்தில் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திற்கு பிரயோஜனமாக இருக்கும்படியாக நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருடைய முதலாம் வருகையில் நிறைய அற்புதங்கள் பண்ணியிருக்கார் இல்லையா? அதில் ஒரு முக்கியமான ஒரு அற்புதம் அதைத்தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதில் ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, அந்த அற்புதம் லூக்கா 17ஆம் அதிகாரத்தில் அது இருக்குது. இப்போ லூக்கா 17ஆம் அதிகாரம் என்று சொன்னாலே நமக்கு என்ன ஞாபகத்துக்கு வரும்? அதாவது அதிகமாக சத்தியத்திலேயே புழங்கிட்டு இருக்கிறாங்க பாருங்கள். அவங்களுக்கு லூக்கா 17ஆம் அதிகாரம்னு சொன்னோன்னே டக்குன்னு என்ன ஞாபகத்துக்கு வரும்? அந்த ராத்திரியிலே ஒரே படுக்கையிலே படுத்திருக்கிற 2 பேர்த்தில் ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், திரிகை எதிர்க்கிற ஸ்திரீகளில் ஒருத்தி ஏற்றுக்கொள்ளப்படுவாள், கலப்பையின் மேல் கை வைத்து பின்னிட்டு பார்க்கிறவன் எனக்கு பாத்திரம் நல்லா இல்லையா, பிணம் எங்கேயோ அங்கே கழுகுகள் வந்து கூடும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய 2ஆம் வருகையில் நடக்கக்கூடிய சம்பவங்களை உள்ளடக்கிய அதிகாரம் தான் லூக்கா 17ஆம் அதிகாரம். அதுக்கப்புறம் 21ஆம் அதிகாரம் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக இருக்கும் இல்லையா? அப்போது இந்த 17ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு 4 பாடங்களை அப்படியே தொடர்ந்து சொல்லிட்டு வரார். அதில் ஒன்றை தான் இப்போ பார்க்க போகிறோம். ஆனால் அதில் முதல் கவனிக்கும்போது அந்த 17ஆம் அதிகாரத்தினுடைய தொடக்கத்தில் கவனிக்கும்போது ஒரு மன்னிப்பை குறித்து பேசுகிறார். எப்படி மன்னிப்பை குறித்து பாருங்கள். அதில் லூக்கா 17:3 உங்களை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள் அப்படி சொல்கிறவர். சொல்லும்போதே உங்களை குறித்து எச்சரிக்கையாக இருங்க. உன் சகோதரனுக்கு விரோதமாய் குற்றம் செய்தால் அவனை கடிந்து கொள், அவன் மனஸ்தாபப்பட்டு அவன் மன்னிச்சிரு. அவன் ஒரே நாளில் 7 தரம் உனக்கு விரோதமாய் குற்றம் செய்து 7 தரமும் உன்னிடத்தில் மனஸ்தாபப்படுகிறேன் என்று சொன்னால் அவனுக்கு மன்னி. அப்போது 7 தடவை மன்னின்னு சொல்லும்போது சீசர்களுக்கு அப்படியே டென்ஷன் ஆகுது. அவங்க என்ன சொல்கிறாங்க பாருங்கள் ஆண்டவர்கிட்ட. அப்பொழுது அப்போஸ்தலர் கர்த்தரை நோக்கி எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டும்ங்கிறாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? இவங்களுக்கு அதை மன்னிக்கிறதுக்கு தயாராக இருக்கக்கூடிய விசுவாசமான ஒரு சிந்தனை இல்லை. என்ன சொல்கிறாங்க? எங்களால் மன்னிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு பலவீனம். அதை எப்படி வெளிப்படுத்துகிறாங்கன்னா, இதெல்லாம் செய்யணுன்னே எங்களுக்கு உங்கள் மேலே ரொம்ப அலாதியான ஒரு விசுவாசம் வேணும், அந்த விசுவாசத்தை கொஞ்சம் வர்த்திக்க பண்ணுங்க அப்படின்னு சொல்லி
அப்போது சொல்கிறார், அப்போ கடுகு விதையளவு விசுவாசம் உங்களுக்கு உண்டாயிருந்தால் நீங்கள் காட்டத்தி மரத்தை நோக்கி நீ வேரோடே பிடுங்கி கடலிலே நடப்படுவாய் என்று சொல்ல அது உனக்கு கீழ்ப்படியும். இது ஒரு உவமை. இந்த உவமையினுடைய பொருளை நம்ம பின்னாடி வரக்கூடிய நாட்களை நம்ம பார்க்கலாம். அதாவது கடுகு விதையளவு விசுவாசம் உனக்கு இருந்தால் அந்த காட்டத்தி மரத்தை நோக்கி நீயே வேரோட பிடுங்குண்டு நடுவிலே கடலின் நடுவிலே நடப்படுவாயாக. அது என்னது? அதே பிடுங்கி அதே நட்டுக்கிற மாதிரி சொல்கிறார். உனக்கு அப்படி விசுவாசம் இருந்தால் அதே பிடுங்கி அதே நட்டுக்குங்கிறார். அப்போது இதுக்கு ஏதோ ஒரு விளக்கம் இல்லாமல் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறதுக்கு வாய்ப்பில்லை. பட் அந்த காரியத்தை நம்ம பார்க்க போகிறதில்ல. இயேசு கிறிஸ்து சொன்ன உவமையும் அது பின்னாடி நம்ம பார்க்கலாம். அதுக்கு பின்னாடி ஒரு ஊழியக்காரன் எவ்வளவு ஒரு தாழ்மையாக இருக்க வேணுங்கிறத ஒரு உவமையாக சொல்கிறார். அதுக்கு பிறகு நடந்த ஒரு சம்பவம் தான். இந்த சம்பவத்துக்கு பிறகு ஒரு கேள்வி கேட்குறாங்க, தேவனுடைய ராஜ்யம் எப்பொழுது வரும் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ஆண்டவர் சொல்கிறார், தேவனுடைய ராஜ்யம் அது பிரத்யட்சமாக வராது, கண்ணுக்கு தெரிகிற மாதிரி வராது அப்படின்னு சொல்லிட்டு, அது ஒரு வேளை வரும்போது இந்த பூமியில் என்ன நடக்கும் அதுதான் பெரிய விளக்கம். நோவா காலத்தில் நடந்தது போல தான் மனுஷகுமாரன் காலத்தில் நடக்கும், லோத்தினுடைய காலத்தில் நடந்தது போல தான் மனுஷகுமாரன் வெளிப்படும் நாளில் நடக்கும். அப்படி எல்லாம் சொல்லிட்டு வர்றார் இல்லையா. இது ஏன் இது இந்த சம்பவத்தை கவனிக்கிறதுக்கு முன்னாடி சொல்கிறோம்னா, இப்போது அந்த லூக்கா 17ஆம் அதிகாரத்துடைய பின்பகுதி முழுவதுமே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய 2ஆம் வருகையை பற்றி நமக்கு சொல்ல போகிற விஷயந்தான். அதனால தான் இவ்வளோ தூரம் இன்ட்ரடக்ஷன் சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஸோ இப்போது அந்த சம்பவத்துக்குள்ளே வரலாம். இப்போ நம்ம பார்க்க போகிற சப்ஜெக்ட் அந்த 9 பேர் எங்கே. இப்போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வடக்கு பக்கமாக கலிலேயாவில் எல்லாம் ஊழியம் பண்ணிவிட்டு இப்போ எருசலேமுக்கு போகிறதுக்காக வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி இப்போ வரார். அங்கே தான் இந்த நிகழ்ச்சி நடக்குது. பாருங்கள், லூக்கா 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வாசிக்கலாம். பின்பு அவர் எருசலேமுக்கு பிரயாணம் பண்ணுகையில் அவர் சமாரியா கலிலேயா என்னும் நாடுகளின் வழியாக நடந்து போனார். பாருங்க, சமாரியா கலிலேயா நாடுகள் வளர்ந்து எங்கே போகிறார்? எருசலேமுக்கு போகிறார். அப்போ அந்த ஒரு சூழ்நிலை கவனிச்சுன்னா, எருசலேம் அந்த ஜாகிரபிக்கல் பாயிண்டில் நம்ம கவனிக்கலாம். எருசலேம் கீழே யூதயா தெற்கில் இருக்கும், நடுவில் சமாரியா இருக்கும், அதுக்கு மேலே கலிலேயா இருக்கும். அப்போ அங்கேருந்து எருசலேமுக்கு பிரயாணமாக போகிறதுக்காக இப்போ எங்கே வர்றார்? கீழே வரார், தெற்கு பகுதியை நோக்கி வரார். அப்போது ஒரு கிராமத்தில் அவர் பிரவேசித்த போது குஷ்டரோகமுள்ள மனுஷர் 10 பேர் அவருக்கு எதிராக தூரத்திலே நின்று, ஐயரே எங்களுக்கு இறங்கும் என்று சத்தமிட்டார்கள். இப்போது பர்டிகுலராக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு கிராமத்துக்குள் பிரவேசிக்கிறார். கரெக்டாக ஒரு 10 பேர் குஷ்டரோகிகள் அவர்கிட்ட தான் வராங்க. அப்படின்னா என்ன அடிப்படையில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்கிட்ட வந்தாங்க? நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்? இயேசு கிறிஸ்துக்கிட்ட வந்தால் குணம் கிடைக்கும் என்று அவர்கள் விசுவாசித்தார்களா? அப்படின்னா இந்த வசனம் என்ன சொல்லுது? ஐயரே எங்களுக்கு இறங்கும். அவங்க குஷ்டரோகத்தை சரி பண்ணும்னு சொன்ன மாதிரி தெரியல, எங்களுக்கு இறங்கும்னு சொல்கிற மாதிரி தெரியுது. எப்படி நம்ம ஃபீல் பண்ணலான்னா, ஒருவேளை இதுக்கு முன்னாடி நிறைய குஷ்டரோகிகளை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து குணப்படுத்தியிருக்கலாம், அதை பார்த்துட்டு இவங்க வந்திருக்கலாம்ங்கிறது ஒரு அனுமானம். சரி, எது எப்படி இருந்தாலும் கிறிஸ்துவ வந்தால் ஒரு குணம் கிடைக்கும் அப்படிங்கிறத அவர்கள் விசுவாசிக்கிறாங்க, அதில் எந்த மாற்றம் இல்லை. ஆனால் இப்போ இயேசு கிறிஸ்து அவங்கள குணப்படுத்தின விதம் தாங்க இந்த சப்ஜெக்டு. எப்படி குணப்படுத்துகிறார் பாருங்க. லூக்கா 17:14 வாசிக்கலாம். அவர்களை அவர் பார்த்து, நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பியுங்கள் என்றார். அப்படின்னு என்ன அர்த்தம்? குணப்படுத்தவே இல்லை, இப்படி வர்றாங்க, ஐயரே எங்களுக்கு இறங்கும்னு சொல்கிறாங்க. உடனே இவர் என்ன சொல்கிறார்? ஆசாரியர் இடத்துல போய் காட்டுங்கன்னார். இப்போது நமக்கு முன்னாடி இந்த சத்தியம் படித்தவங்களுக்கு தெரியும், அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, எப்போ ஆசாரியர்கிட்ட காட்டுறதுக்கு வாய்ப்பு? ஒரு குஷ்டரோகி, ஒருத்தருக்கு குஷ்டரோகம் வந்துச்சுனாலே மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் இறந்துருவாங்க. நமக்கு அந்த நாகமானின் 7 முழுக்கு சப்ஜெக்ட்லலாம் படிச்சிருக்கிறோம் இல்லையா? எல்லா தலையிலிருந்து எல்லாமே அழுகி, ட்ரெஸ்ஸு கூட ஒழுங்காக போடாமல் மரணத்தை நோக்கி அவர்கள் பயணம் பண்ணிகிட்ருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு வியாதி, கொடூரமான வியாதி, அது பாவத்திற்கு ஒப்பிட்டு அந்த சப்ஜெக்டில் படித்தோம். இப்போ அதே மாதிரி இங்கேயும் கவனித்து பார்த்தீங்கன்னா, இவங்க குஷ்டரோகிகள் நல்லா புரிஞ்சுக்கலாம். குஷ்டரோகிகளை எங்கே வச்சுருப்பாங்க?
பாளையத்துக்கு புறம்பாகத்தான் வச்சுருப்பாங்க. நம்ம படிச்சிருக்கோமா இல்லையா? என்னாகமம் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலலாம் படிச்சிருக்கிறோம். இதெல்லாம் படிச்சிருக்கிறோம், நமக்கு தெரியும். அப்போது இந்த இடத்துல குஷ்டரோகிகள் நகரத்துக்குள்ளே வர்றதுக்கு அவங்களுக்கு அனுமதி இல்லை. அப்படியே அவங்க வரணும் அப்படின்னா அவர்கள் குணமாக இருக்கணும். குணமானா இப்போ யார்கிட்ட காட்டணும்? பிரதான ஆசாரியன்ட்ட வந்து தாங்கள் குணமானதை காமிச்சு சர்டிஃபை பண்ணணும் பிரதான ஆசாரியன். அதுக்கப்புறம் தான் அவங்க உள்ளே போகணும். அப்படின்னா இந்த இடத்துல கொஞ்சம் கவனிச்சின்னா இயேசு கிறிஸ்து வந்து எங்கே தான் வந்திருக்க வேணும் அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்படின்னா இவர்கள் பாளையத்துக்கு புறம்பாக தான் இருந்த நிலைமை. ஆனால் அந்த வசனம் எப்படி இருக்கு? ஒரு கிராமத்துக்குள் அவர் வந்து பிரவேசித்த போது, அப்போ கிராமத்துக்குள்ளே போகிறார். கிராமத்துக்குள்ளே போகும்போது இவர் வந்து யார்கிட்ட போகிறார்னா, ஏன்னா அவங்க உள்ளே வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை, இவர்களை தேடி போகிறார். அது ரொம்ப முக்கியம். இவர்களை தேடி போகிறார். ஆனால் அந்த வசனம் அப்படி சொன்ன மாதிரி இல்லை. எப்படி புரிஞ்சுக்கலாம்? இவங்கெல்லாம் உள்ளே வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை, அவங்க வெளியே தான் இருக்கணும். அப்போ இவரை தேடி போகிற போது தான் அவங்க வந்து ஆண்டவரை நோக்கி வராங்க. வந்து ஐயரே எங்களுக்கு இறங்கும். சரி, இப்போ இவர் என்ன பண்ணியிருக்கணும்? நம்ம வந்து எத்தனை அற்புதங்கள் படிச்சிருக்கிறோம். கையை தொட்டு தூக்கி, அப்புறம் உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடன்னு சொல்லியிருக்காரு. ஒரு சின்ன குழந்தையை பார்த்து எந்திரிமா அப்படின்னு இருக்காரு இல்லையா? அப்புறம் அந்த பிறவிக்குறவர்களை குணப்படுத்தின விதம். ஸோ அடையாள அற்புதங்கள் எல்லாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி பண்ணியிருக்காரு. ஆனால் இந்த இடத்துல எந்த அடையாளம் அற்புதம் நடந்த மாதிரியே தெரியல இல்லையா? நிற்க வச்சு சரி வாங்க அப்படியே வரிசை நில்லுங்க, எல்லோரும் அவங்க வந்து தேவனை தொழுது கொள்றதுக்கான சூழ்நிலை நில்லுங்க, உங்களுக்கு இப்போ குணமாக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு குணமாக்கின மாதிரி இல்லை பாருங்கள். அவர் 8 ஆசார இடத்துல போய் காட்டுங்க. அதே மாதிரி அவங்களும் போகிறாங்க பாருங்கள். போகும்போது அவர்கள் சுத்தமானார்கள். சரி, எப்படி இந்த சம்பவம் எப்படி நடந்திருக்கு வேணும்? ஆசாரிகிட்ட அவங்க போகணும்னா இவங்க குணமானால் தான் போக முடியும். ஆனால் இயேசு கிறிஸ்து வந்து அவங்களை நிற்க வச்சு குணமாக்கலை. தயவு செய்து இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் ஞாபகத்தில் வைக்கலாம். அப்படின்னா என்ன புரிஞ்சுது? வந்து அவங்களை நிற்க வச்சு சில சத்தியங்கள் சொல்லி அல்லது இந்த பாவம் பற்றியெல்லாம் சொல்லி அதுக்கப்புறம் இவங்களுக்கு எல்லாம் கையை தொட்டு குணமாக்கி அதுக்கப்புறம் ஆசாரிட்ட போய் காட்டுங்க என்று சொல்கிற அளவுக்கு அங்கே நேரம் இல்லாத மாதிரி ஒரு சூழ்நிலை, ஒரு அர்ஜென்சி தெரியுது கிறிஸ்து சொன்ன விஷயத்தில். போங்க சீக்கிரம் போய் ஆசாரிட்ட காமிச்சிட்டு போயிடுங்க. ஒரு அர்ஜென்சி. அந்த பின்னாடி ஏன் அந்த மாதிரிங்கிறத சப்ஜெக்டில் பார்க்கும்போது தான் நமக்கு புரியும். சரி, இப்போ என்னாச்சு? அப்போது ஒருவேளை இந்த 10 குஷ்டரோகிகள் வந்து நீங்கள் போய் ஆசாரியன்கிட்ட காட்டுங்கிற போது இவங்க என்ன சொல்லியிருக்கணும் தெரியுமா? ஆண்டவரே, உங்ககிட்ட நாங்கள் வந்து இறங்குறதுக்காக தான் வந்திருக்கிறோம், நீங்கள் இறங்குங்க எங்களுக்காக, குணமாக்குனீங்கன்னா தானே நாங்கள் போய் ஆசாரியன்கிட்ட காட்ட முடியும் என்று சொல்லியிருக்க வேணும். ஆனால் அங்கே வந்து அந்த மாதிரி சொன்ன மாதிரி தெரியல. அப்போ என்ன புரிஞ்சுக்கலாம்? அப்போ இவங்ககிட்ட ஒரு அலாதியான ஒரு விசுவாசம் இருந்திருக்கு. யாருக்கு? இந்த 10 பேருக்குமே. சரி, இவர் சொன்னால் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி. இப்போ என்னாச்சு? இவர்கள் போகிற வழியிலேயே குணமானார்கள். அந்த ப்ராசஸ் எப்போ இருந்து ஸ்டார்ட் ஆகியிருக்க வேணுங்கிறது நம்முடைய மூத்த சகோதரர்களுடைய அனுமானம்னா, இவங்க திரும்பி இன்னும் குணமாகலை, ஆனால் ஆசாரிகிட்ட போய் காட்டுங்கிற போது அந்த குணமாகக்கூடிய ப்ராசஸ் வந்து இவங்க வந்து அந்த கிறிஸ்துக்கிட்ட இருக்கும்போதே ஆரம்பிச்சிருக்க வேணும். அப்போ அதை பார்த்தோன்னே அவங்களுக்கு ஒரு ஒரு தைரியம், ஓ ரைட், கொஞ்சம் கொஞ்சமாக ஏதோ ப்ராப்ளம் சால்வ் ஆகுது, உடனே நம்ம அப்படி போகலாம் அப்படின்னு அவர்கள் என்ன செய்கிறாங்க? விசுவாசித்து அங்கே போனாங்க. போகிற வழியிலேயே என்ன ஆயிட்டாங்களாம்? அந்தப்படி அவர்கள் போகையில் சுத்தமானார்கள். போயிட்டாங்க. அவர்களில் ஒருவன் தான் ஆரோக்கியமானதை கண்டு திரும்பி வந்து உரத்த சத்தத்தோடே தேவனை மகிமைப்படுத்தினான். வசனம் பாருங்க. அப்படின்னா ஒருத்தனுக்கு தான் அந்த ஒரு உணர்வு வந்திருக்கு. அவன் மட்டும் வந்துட்டு இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்தினான் அப்படின்னு சொல்லலை. நல்லா புரிஞ்சுக்கலாம். யாரை மகிமைப்படுத்துகிறாராம்? தேவனை மகிமைப்படுத்தினான் அப்படின்னு இருக்கு. அப்படின்னா என்ன புரிந்து கொள்ளலாம்? இந்த 10 பேர் இங்கே வந்திருக்கும்போது இயேசு கிறிஸ்து இவங்களுக்கு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பார் தெரியுங்களா? பாருங்கள், தேவன் வந்து உங்களை குணமாக்குவார், அந்த விசுவாசத்தோடு நீங்கள் போங்க. புரியுதா? அப்போ தேவன் உங்களை குணமாக்குவார்னு தான் சொல்லியிருக்கணும்.
அதனால தான் அவங்க வந்து போகிறாங்க. ஆனால் போனவங்க 10 பேர் குணமானாங்க. ஆனால் ஒரே ஒருத்தனுக்கு தான் அந்த உணர்வு வந்தது பாருங்கள். அவன் திரும்பி வரான். திரும்பி வந்து இயேசு கிறிஸ்து அங்கே பார்த்தீங்கன்னா அவர் முகங்குப்புற விழுந்து ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறான். அதே சமயத்தில் தேவனை மகிமைப்படுத்துகிறான். அப்போ இந்த இடத்துல கவனிச்சு பாருங்கள், பிதாவாகிய தேவனை மகிமைப்படுத்துகிறான், ஆண்டவருடைய பாதத்திலிருந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறான். இந்த மாதிரி ஒருத்தனை தான் அங்கே பார்த்தீங்கன்னா அவங்க அங்கே வரான். ரொம்ப அப்போ ஒரு நூதனமான மனுஷன் அந்த 10 பேர்த்தில். அப்போ தான் ஆண்டவர் கேட்குறார் அந்த மனுஷங்கிட்ட, இயேசு சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா, மற்ற 9 பேர் எங்கேன்னு கேட்டார். மற்ற 9 பேர் எங்கே? அப்போது கேட்டுட்டு அதுக்கு பதிலெல்லாம் அவர் எதிர்பார்த்த மாதிரி தெரியல. ஆனால் என்ன சொல்கிறார் பாருங்கள், லூக்கா 17:18 வாசிக்கலாம். தேவனை மகிமைப்படுத்துகிறதற்கு இந்த அந்நியனே ஒழிய மற்றொருவனும் திரும்பி வர காணுமே. அப்போ இயேசு கிறிஸ்து அவன் திரும்பி வந்தோடனே அவருடைய எதிர்பார்ப்பு பாருங்க, மற்ற 10 பேர் வரலையாப்பா, 9 பேர் வரலையா, ஏன் அந்த 9 பேர் வரல? அப்போது தேவனை மகிமைப்படுத்துறதுக்கு இந்த அந்நியனே ஒழிய மற்றவங்க வரலையே. இதில் என்ன ஆச்சரியம்னா 10 பேர் வந்தாங்க, 10 பேருமே குணமானார்கள், 10 பேருமே விசுவாசிச்சாங்க. ஆனால் அதில் ஒரே ஒருத்தன் தாங்க நன்றியோடு வந்து தேவனை மகிமைப்படுத்தினா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை கனப்படுத்துகிறான். அப்படின்னா என்ன புரிஞ்சுக்கலாம், அந்த 10 பேர்த்தில் இவன் ஒருத்தனுக்கு தாங்க அந்த உணர்வு இருந்திருக்கு. ஆனால் பாருங்கள் 10 பேருமே குணமாயிட்டாங்க, விசுவாசிச்சாங்க. ஆனால் அந்த நன்றி உணர்வுன்னு ஒன்று இருக்கு பாருங்கள், அது இவனுக்கு ஒருத்தனுக்கு தான். திரும்பி வந்தார், என்ன சொல்கிறார் பாரு, அவனை நோக்கி நீ எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. வாசனை பாருங்க. அப்படின்னா 10 பேர் வந்தாங்க, 10 பேர் விசுவாசிச்சாங்க, 10 பேரும் குணமானாங்க, 10 பேரும் ரட்சிக்கப்படவில்லை. ஒரே ஒருத்தன் தாங்க ரட்சிப்புக்குள்ளே வரான். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இதுதாங்க இந்த சப்ஜெக்டில் நம்ம ஆழமாக சிந்திக்க வேண்டிய பகுதி. தேவனை அவன் மகிமைப்படுத்துகிறான், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை கனப்படுத்துகிறான் இல்லைங்களா. அவன் யாருன்னு படித்தோம், அவன் வந்து ஒரு சமாரியன். அதனால தான் அந்நியன்னு சொல்கிறார். இந்த அந்நியனே தவிர வேறு ஒருத்தரும் இல்லையா திரும்பி வர்றதுக்கு. அப்போ மற்றவங்களெல்லாம் யாராக இருந்திருப்பாங்க? மற்றவங்களாம் யாராக இருந்திருப்பாங்க இல்லைங்களா, நமக்கு நல்லா தெரியும், அந்த யூதர்கள். அப்போ இவங்க 9 பேருக்குமே குணமானாங்க, ஆனால் அந்த உணர்வு அங்கே இல்லை. சரி, இந்த ஒரு பாடத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு என்ன சொல்ல வரார், இதில் என்ன ஒரு கருத்து இருக்குது என்று சொல்லி பார்க்கும்போது, இந்த மாதிரி அநேக அற்புதங்களை எல்லாம் செஞ்சார், எல்லாருமே நம்பினாங்க. பாருங்கள், வாசிக்கலாம் பாருங்கள், யோவான் 12:37 வாசிக்கலாம். அவர் இத்தனை அற்புதங்களை அவர்களுக்கு முன்பாக செய்திருந்தோம், அவர்கள் அவரை விசுவாசிக்கவில்லை. எல்லாருமே விசுவாசிக்கலாம், ஆனால் இந்த 10 பேர் பொறுத்த வரைக்கும் விசுவாசிச்சாங்க. ஆனால் திரும்பி வந்து நன்றி சொல்லணுங்கிற எண்ணம் வந்து அங்கே இல்லாமல் போச்சு. ஸோ இது எப்படி இது என்ன சொல்ல வரார் தேவன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, முதல்ல இப்போ என்ன பண்ணலாம், அந்த குஷ்டரோகம், குஷ்டம் ரோகம் இல்லையா, அது வந்து அந்த காலத்திலேயே ஒரு கொடூரமான, அது வந்துட்டு ஆல்மோஸ்ட் கண்டிஷன் டெத்து தான் இல்லையா, 99% டெத்து தான். அதில் ஏதோ பிழைக்கிறவங்க தான் உண்டு. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த 10 குஷ்டரோகிகளுடைய காரியங்களை கவனித்து பார்க்கும்போது, இந்த குஷ்டரோகம் வந்து அவங்களுடைய நிலைமையை நம்ம பார்த்துருக்கிறோம் இல்லையா. அப்படியே கண்ணெல்லாம் அழுகி, முகமெல்லாம் அழுகி, கை விரலெல்லாம் துண்டு துண்டாக அப்படியே கட்டாய் விழுகுமா பாருங்கள். திடீர்னு அது தலையில் தோன்றுமா அந்த குஷ்டரோகம். அப்படி தோன்றும் போது அவங்க எப்படி இருப்பாங்க பாருங்கள். இது இஸ்ரேல் ஜனங்களுக்கு இருந்த ஒரு நேஷனல் டிசீஸ்ன்னு சொல்கிறார், தேசிய வியாதியாக இஸ்ரேல் ஜனங்களுக்கு ரொம்ப நாள் இருந்திருக்கு. அதனால் அதுக்கு ஒரு சில ஃபார்மாலிட்டியே கொடுத்துட்டார். அந்த குஷ்டரோகம் நீங்கிற வரைக்கும் அவங்க வெளியில் தான் இருக்கணும், நீங்களா அப்படியே அவங்க சாக வேண்டியதான். இப்போ வாசிக்கலாம், லேவியராகமம் 13ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம் வாசிக்கலாம். அந்த வியாதி உண்டாயிருக்கிற குஷ்டரோகி வஸ்திரம் கிழிந்தவனாயும் தன் தலையை மூடாதவனாயும் இருந்து அவன் தன் தாடியை மூடிக்கொண்டு தீட்டு தீட்டு என்று சத்தமிட என்ன செய்யணுமா, தலையிலிருந்து அது உருவாகும்,
அப்போது வந்து பாருங்கள், அவன் எப்படி வஸ்திரம் கிழிஞ்சவனை ட்ரெஸ்ஸு கூட ஒழுங்காக போட முடியாது. அந்த மாதிரி சூழ்நிலையில் தீட்டுன்னு சொல்லி அவன் கத்திட்டு ஓடணும், எல்லோரும் பார்ப்பாங்க. அப்போ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் தான் அது ரொம்ப கேவலமான ஒரு நிலைமை. சரிங்களா? அதே தான் நம்முடைய பாவம். நாகமானின் 7 முழுக்க சப்ஜெக்டில் நமக்கு வந்திருக்கிற குஷ்ரோகம் என்ன? பாவம். அது நம்முடைய முகத்திலிருந்து கடைசி வரைக்கும் அதை அழுகி போக வச்சிடும். நம்முடைய ஒரிஜினல் முகத்தையே காட்ட முடியாதபடி அந்த பாவம் நம்மளை வந்து கீழே தள்ளிடுமா. அந்த அளவுக்கு மோசமான விஷயம். ஆனால் நம்ம சத்தியத்துக்குள்ளே வந்ததுக்கு பிறகு நமக்கு எதாவது தீட்டுருக்கா? நம்மெல்லாம் ஏற்கனவே செய்த பாவத்திலிருந்து வெளியே வந்துட்டோம். ஞானஸ்தானத்தின் மூலம் தேவன் சகல பாவங்களையும் மன்னிச்சிட்டார். அதுக்கப்புறமும் சில பாவங்கள் செய்துட்டு தான் இருக்கிறோம். அதற்கு நம்ம வந்து வருஷத்துக்கு ஒரு முறை நம்முடைய மனசாட்சியை தட்டி எழுப்புறதுக்கு தான் இயேசு கிறிஸ்துவுடைய அந்த நினைவு கூறுதல். அப்போ அந்த நினைவு கூறுதலுக்குள்ளே கிறிஸ்துவை பக்கத்தில் வர வர நம்ம என்ன அழைப்புக்குள்ளே வர்றோங்கிறத உணர்ந்துட்டு சில நல்ல காரியங்கள், அப்புறம் அப்கிரேடுன்னு சொல்கிறாங்க பாருங்கள், நம்ம இருக்கிற நிலைமையை விட இன்னும் அதிகமான ஒரு குணலட்சணத்தில் வளர்ச்சி, இதெல்லாம் தொடர்ந்து வளரும்போது இன்னமும் அந்த பாவத்தினுடைய ஏதாவது ஒரு சின்ன ஸ்ட்ரிப்பு நம்முடைய உடம்பில் இருக்கா. விசேஷமாக சத்தியத்துக்குள்ளே வந்தவங்களுக்குள்ளே அதுவும் ஒரு தீட்டு மாதிரிங்கிறார். அது என்ன? அதை கண்டுபிடிக்கணும்னா இஸ்ரேல் ஜனங்கிட்ட தான் போகணும். பாருங்கள், வாசிக்கலாம். ஏசாயா 64 அதிகாரம் 6 வசனம். நாங்கள் அனைவரும் தீட்டானவர்கள் போல சொல்றாங்க பாரு, நாங்கள் அனைவரும் தீட்டானவர்கள் போல் இருக்கோம். எங்களுடைய நீதிகள் எல்லாம் அழுக்கான கந்தையை போல் இருக்கிறது. நம்முடைய நீதி எல்லாம் எப்படி இருக்கா? அழுக்கான கந்தைகளை போல் இருக்கிறது. அப்படின்னா இன்னமும் சத்தியத்துக்குள்ள வந்தவர்கள் பாவத்திலிருந்து வெளியே வந்தாலும் அந்த பாவத்துக்கு ஆரிஜினாக இருக்கக்கூடிய சில விஷயங்கள் இருந்து இன்னும் வெளியே வரலையா. அதில் ஒரு முக்கியமான விஷயந்தான் சொல்கிறார், எங்கள் நீதிகள் எல்லாம் அழுக்கான கந்தைகள். சுயநீதி. இப்போ வந்து சத்தியத்துக்குள்ளே வர்றவங்களே பாவம் செய்ய மாட்டாங்க, ஆனால் தங்களை மிகப்பெரிய பரிசுத்தவான்களா தங்களை காட்டிக்குவாங்க. சுயநீதி பேசுவாங்க. புரியுதுங்களா? அது வந்து எப்படி தெரியுமா இருக்குதான்? தேவனுடைய பார்வையில் தீட்டு சொல்கிறார், தீட்டு மாதிரி இல்லையா? அப்போ தேவனுடைய பிள்ளை நமக்கே நல்லா தெரியும், நம்மளை பற்றி நமக்கு தெரியாதா இல்லையா? ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு சைடு இருக்குது. பழைய மனுஷன், புதிய மனுஷன். பழைய மனுஷன் கட்டாயமாக கேவலமாக தான் இருப்பான். புதிய மனுஷன் கட்டாயமாக ஒரு பரிசுத்தமாக தான் இருப்பான் இல்லையா? நம்ம வந்து புதிய மனுஷனை தரித்து கொள்ள வேணுங்கிறனால தான் நம்முடைய பழைய வாழ்க்கையை விட்டுட்டு நம்ம புது வாழ்க்கைக்குள்ளே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போகும்போது எல்லா குஷ்டமும் நீங்கும் போது கடைசியில் தலையில் வந்து நிற்குமா ஒரு குஷ்டம். அதுதான் இந்த சுயநீதி, மேட்டிமை, இதெல்லாம். அப்போது நம்ம என்ன ஆகலை, இன்னமும் இந்த குஷ்டத்திலிருந்து வெளியே வரல. சரிங்களா? இன்னமும் சரியாக நம்மளை வந்து தேவனுக்கு பிரியமான காரியங்களாக மாற்றலை. அதனால தான் அடுத்த வசனம் சொல்லும்போது, நாங்கள் அனைவரும் இலைகளைப் போல உதிர்கிறோம், எங்கள் அக்கிரமங்கள் காற்றலைப் போல எங்களை அடித்து கொண்டு போகிறது. அப்போ இன்னமும் கொஞ்சம் கிரமம் இல்லை. இதை தான் கடைசி கால சபையெல்லாம் சொல்லும்போது எப்படி இருக்கிறாங்களா? கடைசி கால சபையை பற்றி படிக்கிறோம் இல்லையா? அனலுமின்றி குளிருமின்றி, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. அப்போ இன்னும் கொஞ்சம் பாவம், இன்னும் கொஞ்சம் சுயநீதி, இன்னும் கொஞ்சம் மேட்டிமை, எது எப்படி இருந்தாலும் அது குஷ்டரோகத்துக்கு இணை சொல்லிட்டார். தீட்டு. இப்படி தாங்க இருக்கிறோம். சரி, கடைசி கால திருச்சபையின் பிள்ளைகளில் அதிகமான பேர் இப்படித்தான் இருப்பாங்க. நம்முடைய தலையாகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் மரணமடைய போகிறதுக்கு ஜஸ்ட் முன்னால் அவருடைய சீசர்கள் எப்படி நாங்கள் தான் பெரியவங்க ஒவ்வொருத்தரும் தங்களை உயர்த்திக்கிட்டாங்களோ, அதே மாதிரி கடைசி காலத்திலும் நிறைய சீசர்கள் வருவாங்க. அவர்கள் தங்களை உயர்த்தி கொள்றதுக்கான வாய்ப்பு உண்டு. அது ஒரு அழுக்கான கந்தை, அது ஒரு தீட்டு. ஸோ அப்படி இருக்கிற நிலைமையில் கூட இப்போ நாம் வந்து எந்த கண்டிஷனில் தான் இருக்கிறோம் அப்படின்னா பாருங்கள், இதை கவனிக்கிறதுக்கு தான் இப்போ இந்த பாடத்தை இப்போ பார்க்க போகிறோம்.
இப்போ பாருங்கள், இப்போ இயேசு கிறிஸ்து எங்கிருந்து எங்கே வந்தார் இந்த சம்பவத்தில் கொஞ்சம் கவனிக்கும் போது பாருங்கள், வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி வரார். வடக்கில் தான் கலிலேயா, அந்த மேப் படம் பார்த்தீங்கன்னா வடக்கில் கலிலேயா, நடுவில் சமாரியா, கீழே யூதேயா. அப்போ வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி வரும் பொழுது நடந்த சம்பவம் தாங்க இது. அப்போ நமக்கே தெரியும், நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் ஆவிக்குரிய பொருளை தான் பார்ப்போம். நமக்கு பவுல் அப்படி தான் சொல்லி கொடுத்துருக்கார். ஆவிக்குரியவன் ஆவிக்குரியவர்களோடு சம்மந்தப்படுத்தணும் சொல்லியிருக்கார் இல்லையா? ஆவிக்குரியவன் மாம்சத்தோடு சம்மந்தப்படுத்தக்கூடாது, மாம்சத்தை ஆவிக்குரியவர்களோடு சம்மந்தப்படுத்தக்கூடாது, ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவர்களோடு சம்மந்தப்படுத்தணும். அப்போ இயேசு கிறிஸ்துடைய 2ஆம் வருகை, அதுதான் என்னுடைய அர்த்தம். வடக்கிலிருந்து தெற்க வரார் இல்லையா? அப்போ பரலோகத்திலிருந்து நமக்கு தெரியும் இல்லையா, வட திசை பரலோகத்தை குறிக்க, தெற்கு இந்த பூமி, எல்லா சப்ஜெக்ட்லையும் பார்த்துட்டோம். அப்படி தெற்கில் வரும்போது அது 2ஆம் வருகை. இப்போ அவருடைய வருகையில் பார்த்தீங்கன்னா இங்கே நடக்கிற நிகழ்ச்சி தாங்க இது. இவர் நேராக எங்கே வராரு தெரியுங்களா? ஒரு கிராமத்துக்குள்ளே, பர்டிகுலர் ஒரு கிராமத்துக்குள்ளே. கிராமம்னாலே சின்னது சரியா, சின்னது. அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வராராம். சிறு மந்தையே, பாருங்க, பயப்படாதே சிறு மந்தையே. முதல்ல வந்த உடனே தன்னுடைய சிறு மந்தையை பார்க்குறதுக்கு வரார். அதான் அந்த கிராமத்துக்குள்ளே பிரவேசிக்கிறது. வரும்போது அந்த சிறு மந்தையை எப்படி தான் வர்றாங்கன்னா, ஆப்போசிட்டில் எப்படி 10 பேர் குஷ்ரோகத்தில் இருந்தார்களோ அதே மாதிரி சபை, ஒட்டுமொத்த சபை அப்படித்தாங்க இருக்கு. அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், உண்மை உள்ளவர்கள். அந்த உண்மை உள்ளவர்கள் தான் முற்றிலும் ரட்சிக்கப்பட்டு வெளியே போகிறவங்க இல்லையா? ஆனால் வந்தவங்க அத்தனை பேருமே யார்? அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், உண்மையை நோக்கி பிரயாணம். அதான் இயேசு கிறிஸ்துவை நோக்கி வர்றது. அப்போ இவங்க வந்து ஐயரே எங்களுக்கு இறங்கும்னு சொல்கிறது எதை குறிக்குதுன்னா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில் வந்திருக்கிறார். அவருடைய பிரசன்ன காலத்தில் இருக்கிறோம். எப்படி அங்கே 10 பேர் வந்து குஷ்ரோகத்தில் இருந்தாங்களோ, இன்றைக்கி அது கடைசி கால சபை மக்கள் இப்படித்தான் இருக்கிறாங்க. ரைட். இப்போ அவர் என்ன செய்ய போகிறார்? இவங்களை குணப்படுத்தணும், ரொம்ப முக்கியமான வேலை. ஆனால் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி கவனிச்சிங்கன்னா, அங்கே வந்தாங்க. வந்த உடனேயே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்னா, நில்லுங்கன்னு சொல்லி, எப்படி இப்போ கடைசி காலத்தில் நம்ம சப்ஜெக்ட் எடுக்கிறோம் இல்லையா, 1ஆம் உலகம், 2ஆம் உலகம், 3ஆம் உலகம், அப்படியே வரிசையாக ஒரு 53 சப்ஜெக்ட், ஒரு 60 பாடம் எடுத்து அவங்களை உட்கார வச்சு, இதுக்கு மேலே நீங்கள் ஞானஸ்தானம் எடுத்து, இதுக்கெல்லாம் நேரம் இல்லை. அவர் என்ன பண்ணார் பாரு, உடனடியாக போய் ஆசாரியன்ட்ட காட்டுங்கன்ட்டார். அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒரு அர்ஜென்சி. அதாவது நீங்கள் உட்கார்ந்து இனி கேட்டுக்கொண்டிருக்கிறக்கெல்லாம் இனி நேரம் கிடையாது. புரியுதுங்களா? இப்போ நம்ம ஒரு அருமையான வாய்ப்பு கொடுத்துருக்காரு. இதுக்கு மேலே இனி டைம் இருக்காது. என்ன சொல்கிறாரு தெரியுங்களா? நீங்கள் பிரதான ஆசாரியை நோக்கி போயிட்டுருங்க, போகிற வழியிலேயே குணமாயிருங்க. இவ்வளோதான். அப்படின்னு என்ன அர்த்தம்? நமக்கு இப்போ இருக்கக்கூடிய காலப்பகுதி என்னென்னா, இன்னும் ஒரு 10 வருஷம் 20 வருஷம் உட்கார்ந்து நிதானமாக எல்லா சப்ஜெக்டும் கேட்டு எல்லா அனுபவங்களுக்குள்ளே வந்து அதுக்கப்புறம் நம்ம குணமாகி பரலோக ராஜ்யத்துக்குள்ளே போகிறதுக்கான நேரம் இப்போ இல்லை. இதை நமக்கு புரிய வைக்கிறதுக்காகத்தான் லூக்கா 17ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் பேசிகிட்டு இருக்கார். 17ஆம் அதிகாரம், அதனால தான் இன்ட்ரடக்ஷன் பார்த்தோம். 2ஆம் வருகைக்குரிய ஒரு ஆயத்த காலப்பகுதிக்குரிய அதிகாரம் அது. அப்போ அதனால தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதை குறித்து ரொம்ப கிளியராக பேசுகிறார். என்ன சொல்கிறார்? நீங்கள் டைம் இல்லை, உடனடியாக போய் ஆசாரியன்ட்ட காட்டுங்க. எபிரேயரில் எழுதுவார் இல்லையா, விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பொறுமையோடு ஓடக்கடவோம். இயேசு கிறிஸ்துவை நோக்கின்னு என்ன அர்த்தம்? நாம் கிறிஸ்துவாக மாறக்கூடிய டார்கெட், அதை நோக்கி நம்ம ஓடிட்டுருக்கணும். இப்போ இந்த இடத்துல அப்போ ஆண்டவர் வந்து இவங்களை உட்கார வச்சு கிளாஸ் எடுத்துருக்கலாம், அல்லது அவங்களுக்கு குணப்படுத்தியிருக்கலாம். அது ஏன் செய்யலைன்னா, இப்போ இது நடக்கக்கூடிய நிழல், அது நிஜம். பொருள் வந்து அப்படி இல்லை. பொருளில் இருக்கக்கூடிய விஷயத்தை தான் நிழலாக காட்டிகிட்டு இருக்கார். எப்படி? டைம் இல்லை, நான் வந்தாச்சு, சீக்கிரம் நிறைய காரியங்கள் செய்து முடிக்க வேண்டியது இருக்குது. அதனால் நீங்கள் இப்போ உட்கார்ந்து குணமாகறதுக்கு டைம் இல்லை, போகிற வழியிலேயே நீங்கள் குணமாகிடுங்க. ஒரு அர்ஜென்சி இன்றைக்கி அதுதான். அன்புக்குரிய சகோதரர்களே, நம்முடைய ஓட்டம் ரொம்ப நாள் இல்லை, வெகு சீக்கிரத்தில் நம்முடைய ஓட்டம் முடிய போதும். அது முடியறதுக்கு முன்னாடி ஓடிட்டு இருக்கும்போதே, நிற்கிறதுக்கு டைம் இல்லை, ஓடிட்டு இருக்கும்போதே என்ன பண்ணிடணும்? குணமாயிடணும்.
இப்போ என்ன சொல்ல வர்றாரு தெரியுங்களா? நீங்கள் தேவனுடைய வழியில் தொடர்ந்து போயிட்டே இருங்க, தொடர்ந்து போயிட்டு அப்படியே குணமாயிட்டு போயிடுங்க. நின்று வச்சு உங்களுக்கு எல்லாத்துக்கும் மருந்து போடுறதுக்கெல்லாம் டைம் இல்லை, போகிற வழியிலேயே குணமாயிடுங்க. இன்றைக்கி அந்த நிலைமையில் தான் இருக்கிறோம். அதனால் நம்முடைய பிரயாணம் இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் வெகு தூரம் அல்ல, ரொம்ப பக்கம்தான். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் இருக்குது. சரி, இப்போ என்ன சொன்னார்? போயிட்டாங்க. இவர்களும் கேட்கல பாருங்க. அப்போ என்ன அர்த்தம்? விசுவாசிக்கிறாங்கன்னு அர்த்தம். அப்போது கடைசி கால திருச்சபையின் பிள்ளைகள் கிறிஸ்துவுடைய பிரசன்னத்தை விசுவாசிக்கிறாங்க, அவர்னால எல்லாமே செய்ய முடியுங்கிறத விசுவாசிக்கிறாங்க. ஆனால் இந்த இடத்துல தேவன், அப்போ இயேசு கிறிஸ்து என்ன சொல்லி அனுப்பிச்சிருக்கிறார்? இந்த வசனம் படித்தோம். தேவனை அவர் தான் உங்களை எல்லாத்தையும் குணப்படுத்துகிறாருன்னு சொல்லி அனுப்புகிறாங்க. அதை தான் அங்கே நடந்திருக்க வேணும். அப்போது அவங்க அந்த விசுவாசத்தில் தான் போனாங்க. அங்கே போனவங்களில் 10 பேருமே குணமானார்கள் அப்படின்னு என்ன புரிஞ்சுக்கலாம். அப்போது இந்த சத்தியத்துக்குள்ளே வர்ற சகோதர சகோதரிகள் நிறைய பேர் இப்போ கிறிஸ்து கிட்ட தான் வர்றாங்க. கிறிஸ்துவுடைய போதகம், கிறிஸ்துவுடைய ஐக்கியம், சபையினுடைய விஷயம் எல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா குணமாயிட்டாங்க. ஆன் த வே குணமாயிட்டாங்க. நல்லா புரிஞ்சுக்கலாம். 10 பேரில் 10 பேருமே குணமாயிட்டாங்க, 10 பேருமே விசுவாசிக்கிறாங்க. அதே மாதிரி தான் இந்த கடைசி காலத்தில் அன்புக்குரிய சகோதர சகோதரி எல்லாருமே சத்தியத்தில் குணமாகறாங்க, விசுவாசிக்கிறாங்க. ஆனால் திரும்ப தேவனையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவையும் மகிமைப்படுத்துறது எத்தனை பேர்? அங்கே ஒரே ஒருத்தர் தான். அந்த ரேஷியோ இப்போ நமக்கு ஒரு பெரிய எச்சரிப்பு கொடுக்குது அன்புக்குரிய சகோதர சகோதரி. 10 பேர் ஒரு சபையில் இருந்தால் அதில் ஒருத்தருக்கு தான் அந்த உணர்வு இருக்குமா? நன்றி உணர்ச்சி. எவ்வளோ மோசமான கொடூரமான வியாதியில் நம்ம இருந்தோம். அந்த வியாதியை குணப்படுத்தக்கூடிய கிறிஸ்து கிட்ட போகும்போது கிறிஸ்து பிதாவாகிய தேவன் நம்ம மேலே வைத்த அன்பை முன்னாடி வச்சு தான் உங்களுக்கு அந்த குணம் கிடைக்க போகுது அப்படின்னெல்லாம் சொல்லி கொடுத்தார். அப்படியெல்லாம் சொல்லி கொடுத்து குணமடைஞ்சு இப்போ சபையினுடைய ஐக்கியத்துக்குள்ளே வந்துட்டோம். ஆனால் தேவனை எத்தனை பேருங்க மகிமைப்படுத்துகிறாங்க? புரியுதா? தேவனை மகிமைப்படுத்தி எப்படி படுத்த முடியும்? சப்ஜெக்ட் நல்லா பேசினா மகிமைப்படுத்த முடியுமா? இல்லை நிறைய படிச்சுட்டா மகிமைப்படுத்த முடியுமா? பல சபைகளை வழிநடத்திட்டா மகிமைப்படுத்த முடியுமா? எதை பண்ணினாலும் மகிமைப்படுத்த முடியாது. அவருடைய கேரக்டருக்குள்ளே வரணும். என் பிதா பூரண சற்குணராக இருக்கிறது போல நீங்களும் பூரண சற்குணராக இருங்கள். என் பிதா இரக்கமுள்ளவராக இருக்கிறது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாக இருங்கள் ஆண்டவர் சொல்றார். அப்போ பிதாவாகிய தேவனை மகிமைப்படுத்துவதற்காகவே இயேசு கிறிஸ்து பூமியில் வந்தார். எப்படி தெரியல மகிமைப்படுத்தினார்? தேவனுடைய ஒவ்வொரு கேரக்டரையும் அப்படியே காமிச்சார். ஆக்சுவலாக இயேசு கிறிஸ்து கிட்ட ஒருத்தர் கேட்டார் இல்லையா, பிதாவை எங்களுக்கு காண்பியும். அதுக்கு ஆண்டவர் சொன்ன பதில் நமக்கு தெரியும். என்னை பார்த்துட்டு இல்லை, எங்கள் அப்பா இப்படித்தான் இருப்பார். என்ன தைரியம் அவருக்கு, எவ்வளவு உரிமை, எவ்வளோ ஒரு கான்ஃபிடென்ட்டில் சொல்லியிருப்பார். ஏன் எப்படி? தன்னுடைய பிதா மாதிரியே இருக்காருங்க. இன்னும் சொல்ல போனால் பிதாவாகிய தேவனே இந்த பூமிக்கு வந்தால் எப்படி இருப்பாரோ அப்படி இருந்தாருங்க கிறிஸ்து. அதனால் என்னை கண்டவன் என் பிதாவை கண்டான். அப்போது அந்த கேரக்டர் எப்படி காட்டுறாரு பாருங்க. 12 சீஷர்களும் உடைய மைண்டே இவருக்கு செட் ஆகலை. பிள்ளைகளை போல நினச்சி அவங்கள அப்படியே அரவணைச்சிட்டு போகிறார். இது தேவன் செய்கிற வேலை. இவருடைய மைண்டுக்கு அவங்களுக்கு செட் ஆகலை. கடைசி நேரத்தில் அவர் பட்ட பாடுகளை சகிக்கிறார் பாருங்க. அது ஆக்சுவலாக என்ன தெரியுமா? ஒவ்வொரு சகிப்புத்தன்மையும் பிதாவாகிய தேவனுடைய சகிப்புத்தன்மையை ரெப்ரசன்ட் பண்ணி காட்டுது. அப்போ எல்லா இடத்துலையுமே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய பிதாவை, அவருடைய ஒரு குணலட்சணத்தை அவர் வெளிக்காட்டிகிட்டே இருந்தார். ஏன் தெரியுங்களா? இயேசு கிறிஸ்துவுக்கு இல்லாத உரிமையா? ஆனால் இந்த பூமியில் எப்படி வந்தார்னு படிக்கிறோம். அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலாம். அப்போது ஒரு அடிமையை போல கிறிஸ்து இந்த பூமியில் வந்ததுனால இப்போ பாருங்கள், அவர் எவ்வளோ பெரிய பிதாவுடைய, அதாவது உரிமைக்கார மகனாக இருந்த போது கூட அதை அட்வான்டேஜை எடுக்கல பாருங்கள். தன்னுடைய தகப்பன் மேலே அவர் பயபக்தி உள்ளவராக இருந்தார், நன்றி செலுத்தக்கூடிய பிள்ளையாக இருந்தார். அதனால தான் அவர் அடிக்கடி ஜெபம் பண்ண போனார் படிக்கிறோம் இல்லையா? அதில் அதிகமாக அவருடைய வார்த்தைகள் முழுவதுமே அன்பு கலந்திருந்ததுனால அது நன்றி தான் அதிகமாக இருந்திருக்கும்.
இந்த மாதிரி ஒரு குமாரன் நீங்கள் பார்க்கறதுக்கு வாய்ப்பே இல்லை. நல்லா புரிஞ்சுக்கலாம். நம்மளாம் அப்படி இல்லைங்க. அப்படி ஒரு கொஞ்சம் நேரம் அப்படி நன்றி ஏதோ சொல்கிற மாதிரி சொல்லுவோம். அதுக்கப்புறம் என்ன ஆகிடும், நம்முடைய அந்த ஒரு காரியங்கள் எல்லாமே அவ்வளோதான், அது சோம்பேறித்தன மாதிரி ஆகிடும். ஸோ தேவனுடைய பிள்ளைகள் வந்து அப்படி இருக்கக்கூடாது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் பிரதிபலிக்கக்கூடிய நிலைமையில் இருக்கணும். இப்போது 10 பேரும் குணமாயிட்டாங்க. அந்த மாதிரி இன்றைக்கி எல்லாருமே குணமாயிட்டாங்க. ஆனால் தேவனை மகிமைப்படுத்துறதுக்கு யாரும் தயாராக இல்லை. அப்படின்னு என்ன அர்த்தம்? கிறிஸ்துவை போல மாறுறக்கோ தேவனை போல மாறுறக்கும் தயாராக இல்லை. அப்படி ஒரு வேளை யாராவது ஒருத்தர் தயாராகிறாங்கன்னா அது ஏதோ ஒரு சிலர் மட்டும்தான், ஒரு சிலர் மட்டும்தான். இது மாதிரி அந்த திரும்பி வந்தான் பாருங்க, நன்றியோடு வந்து ஆண்டவருடைய பாதத்தில் உட்கார்ந்தான் பாருங்க, அந்த அந்நியன். அதனால தான் நம்முடைய மூத்த சகோதரர்கள் சப்ஜெக்ட் எழுதுவாங்க, இஸ்ரேல் ஜனங்கள் ரொம்ப பெருமையாக இருப்பாங்களாம். பெருமை தங்களை காட்டிக்கிட்டு ரொம்ப எல்லாத்துக்கு முன்னாடியே மற்றவங்களை கீழே தள்ளிட்டு அந்த மாதிரி இருப்பாங்க. அதனால் தேவன் புறஜாதிகளுக்கு அந்த வாய்ப்பை கொடுத்து, புறஜாதிகள் அந்த வாய்ப்புக்குள்ளே வந்தோன்னு அவங்களும் இஸ்ரேல் ஜனங்க மாதிரியே தான் பிஹேவ் பண்ணுறாங்க. புரியுதுங்களா? அந்த மாதிரி இருக்கக்கூடாதான். தேவனுடைய பிள்ளைகள் நன்றி இருக்கணுமா. நம்ம இந்த பூமியில் பிறக்க வச்சதே தேவன் நமக்கு செய்த புண்ணியம், அந்த நன்றி இருக்கணும் அவரை மகிமைப்படுத்துறதுக்கு. அதனால தான் எபேசியருக்கு பவுல் எழுதும்போது, நம்மளாம் என்ன கண்டிஷன் இருந்தோன்னு தெரிஞ்சாதாங்க ஒருத்தர் மேலே நமக்கு நன்றி செலுத்தணுங்கிற உணர்வு எப்போ தெரியுங்களா வரும்? நம்ம எந்த நிலைமையில் இருந்தோங்கிறத சீர்தூக்கி பார்க்கணும், திரும்பி பார்க்கணும், ஏறி வந்த ஏணி பார்க்கணும். அப்போ தான் நமக்கு அந்த நன்றி உணர்ச்சி. சில பேர் அதை கவனிக்கவே மாட்டாங்க, அதனால் அவன் நன்றி வராது. பவுல் எழுதுறார், வாசிக்கலாம் பாருங்க. எபேசியர் 2:11 ஆனபடியினால் முன்னே மாம்சத்தின்படி புறஜாதியாராய் இருந்து மாம்சத்தின் கையினாலே செய்யப்படுகிற விருத்து சேதனம் உடையவர்களால் விருத்து சேதனம் இல்லாதவர்கள் எனப்பட்ட நீங்கள். பாருங்க, யூதர்களால் கேவலமாக பேசப்பட்ட நிலைமையில் இருந்தாங்க புறஜாதிகள், விருத்த சேதனம் இல்லாதவர்கள் எனப்பட்ட நீங்கள். அக்காலத்திலே நம்ம என்ன கண்டிஷன் இருந்தோம் பாருங்க, கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்கு தத்தத்தின் உடன்படிக்கைக்கு அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்தில் தேவனற்றவர்களுமாய் இருந்தீர்கள் என்று நினைத்து கொள்ளுங்கள். அந்த ஒரு குஷ்ரோகி இருக்கான் பாருங்க, இந்த மாதிரி எண்ணம் தான் அவனுக்கு வந்திருக்கும். எவ்வளோ மோசமான நிலைமையில் இருந்தோம், நம்மையே தேவன் குணப்படுத்திட்டார் கிறிஸ்துவின் மூலம். அதனால் இனிமேல் என்னுடைய முதல் வேலை பிதாவாகிய தேவனையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவையும் மகிமைப்படுத்துறதா என்ற திரும்பி நன்றியோடு வர்றான். என்ன ஆச்சரியம்னா, இயேசு கிறிஸ்து எங்கே போய் சொன்னார்? பிரதான ஆசாரியன்ட்ட போய் காட்டினார். அப்போ இவங்க குணமாயிட்டு நேராக பிரதான ஆசாரியன் காட்ட போயிட்டாங்க. இவர் மட்டும் ஏன் திரும்பி வந்தார்? அப்போது என்ன புரிஞ்சுக்கலாம்? ஆவிக்குரிய பொருளை கவனிச்சிங்கன்னா, பிரதான ஆசாரியன் மட்டும்தான் அவர்கள் திரும்பவும் பாளையத்துக்குள்ளே வர்றதுக்குரிய அதிகாரத்தை பெற்றவர்கள். அவங்க பர்மிஷன் இல்லாமல் உள்ளே வர முடியாது. அந்த 9 பேருக்கும் அங்கிருந்த பிரதான ஆசாரியன்னு தான் ஞாபகம் இருந்தது. இந்த ஒருத்தனுக்கு மட்டும்தான் என்ன ஞாபகம்னா, இல்லை நமக்கு பிரதான ஆசாரியன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் ஞாபகம் வந்தது. அதனால் யார்கிட்ட வந்தாரா? இயேசு கிறிஸ்துகிட்ட தன்னை காட்டுறதுக்காக வர்றார் பாருங்க. அப்போ தான் கேட்குறாரு, மற்ற 9 பேர் எங்கப்பா? இன்றைக்கி இயேசு கிறிஸ்துவுடைய கேள்வியும் இதுதான். இத்தனை பேர் வந்தாங்களே, குணமானாங்களே, விசுவாசிச்சாங்களே, என்னை போல மாறுறதுக்கு யாருமே தயாராக இல்லையா? யாராவது இருக்கிறீங்களா? ஒருத்தர் போனால் கேட்பார், நீ மட்டும்தாப்பா வந்தியாப்பா? எத்தனை பேருக்கு இந்த சத்தியம் போச்சு? அந்த மாதிரி இன்றைக்கி நிலைமை இருக்க அன்புக்குரிய சகோதரர்களே. அந்த ஒருத்தன் தேவனை மகிமைப்படுத்துறதுக்கு வந்த மாதிரி தான் இப்போ நாம் வர வேணும். நாம் வரணும்னா நாம் நம்முடைய பழைய நிலைமைகளை எல்லாம் நினச்சி பார்க்கணும். நம்முடைய நிலைமை எப்படி இருந்தோம், இன்றைக்கி எந்த அளவுக்கு தேவன் ஒரு தாங்கி ஏந்தி சுமந்து தப்பு வச்சு அவருடைய பலத்த கரங்கள்னால நம்மளை காத்து வழி நடத்தி நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னிச்சு இல்லையா, எல்லாவற்றுக்கும் மேலாக அழைப்பை கொடுத்து, அதை தெரிந்து கொள்ளுதலை கொடுத்து, சகோதர அன்பை கொடுத்து, சத்தியத்தை கொடுத்து, உலக பிரகாரமான காரியங்கள் எல்லாத்தையும் கொடுத்து ஒவ்வொரு நாளும் நம்மளை வந்து பக்குவப்படுத்திட்டு வராரே, அந்த தேவனுக்கு நம்ம என்ன கைமாறு செய்வோம் என்கிற அந்த ஒரு உணர்வுள்ள மனநிலை நமக்குள்ளே வந்துச்சுன்னா
ஓடோடி வருவோமா கிறிஸ்துவை பார்க்குறதுக்கு. இயேசு கிறிஸ்து வந்தார் பாருங்க அவங்கள தேடி. அதே மாதிரி நம்ம கிறிஸ்துவை பார்க்குறதுக்கு போவோம், அவருக்கு எதிர்கொண்டு போகிறதுக்கு. அப்படி போகும்போதே அவன் அந்த நன்றி உணர்ச்சியோட தேவனை மகிமைப்படுத்தினான். நமக்கு ஒரு பிரதான ஆசாரியன் இருக்கார். அவர் சொல்லிட்டார் பிரதான ஆசாரியன் காட்டுன்னு. இப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், நமக்கு பிரதான ஆசாரியனே கிறிஸ்து தான் இல்லையா? அந்த பிரதான ஆசாரியன் என்ன பண்ணுவான் தெரியுங்களா? குஷ்ரோகம் வந்துச்சுன்னா வெளியே போயிரும்னு சொல்லுவான். குஷ்ரோகம் நீங்கிச்சுன்னா சரி உள்ளவா, அவனுக்கு அவ்வளோதான். அது ஒரு பொசிஷன். நமக்கு ஒரு பிரதான ஆசாரியன் இருக்கார். அவர் எப்படி இருக்கார் பாருங்க, வாசிக்கலாம். எபிரேயர் 4:15. நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலேயும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். இப்ப நமக்கு நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் அப்படின்னு என்ன அர்த்தம்? அன்னைக்கு இருந்த பிரதான ஆசாரியனால ஒண்ணுமே பண்ண முடியாது, பரிதபிக்க கூட முடியாது, அந்த அளவுக்கு தான் இருக்கிறான் இல்லையா? ஆனால் நம்முடைய பிரதான ஆசாரியன் அப்படி இல்லை. எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டு அதைய உணரணும். அப்படி உணரும்போது அந்த மாதிரி இயேசு கிறிஸ்து அந்த நம்முடைய உணர்வுகளை மதிச்சதுனால தான் இந்த பூமியில் ஆக்சுவலாக அடித்தா வலிக்குமா அப்படின்னு சொல்லி அந்த வலியை ருசிக்கிறாராம். மனுஷனாக பிறந்தா அடித்தா வலிக்குமா, குத்துனா வலிக்குமா, அந்த வலியை தன்னுடைய பிள்ளைகளுக்காக ருசிக்கிறாராம். வலியை யாராவது ருசிப்பாங்களா? கிறிஸ்து அதை செய்கிறார். காரணம், அலாதியான பிரியம் அவருடைய சபையின் மக்கள் மேலே. அவங்களுக்காக ஜீவனையே கொடுத்துருக்காருன்னு படிக்கிறோம் இல்லையா? அப்போ அந்த ஜீவனை கொடுக்கறதுனுடைய முந்தின ஸ்டேஜ் தாங்க அந்த அடி வலியை தாங்கிறது. அதை ரொம்ப உற்சாகமாக அதை செய்கிறார். அப்போ அந்த நன்றி உணர்ச்சி நமக்கு இருந்துச்சுன்னா நம்ம என்ன செய்வோம்? ஆண்டவரை தேடி பக்கத்தில் அவர் பாதத்தில் விழுந்து நம்முடைய பிதாவாகிய தேவனை நம்முடைய பேச்சில், நம்முடைய சிந்தையில், நம்முடைய செயலில் மகிமைப்படுத்துவோம். ஆனால் இன்றைக்கி அதுக்கு எல்லாருமே தயாராக இருக்கிறாங்களா தெரியலையே. ஒன்று மட்டும் அந்த ரேஷியோ சொல்லிட்டார், 10 பேர் இருந்தால் அதில் ஒருத்தர், அந்த மாதிரி சொல்லிட்டார். ஸோ அன்புக்குரிய சோழர்கள், இதில் என்ன நடந்தது? கடைசி ரிசல்ட் என்ன தெரியுமா? 10 பேரும் விசுவாசாங்க, 10 பேரும் குணமானாங்க. ஆனால் 9 பேர் என்னானாங்க தெரியுங்களா? அதான் அந்த ரேஷியோ. 10 பேர் குணமானாங்க, 10 பேர் விசுவாசாங்க, 10 பேர் ரட்சிக்கப்பட்டாங்களான்னு பாருங்க. உன் விசுவாசம் உன்னை ரட்சித்ததுங்கிற வார்த்தைக்கு ஒரே ஒருத்தன் தான் சொந்தக்காரன். நன்றியோடு திரும்பி வந்தான் பாருங்க, அவன் தான் சொந்தக்காரன். மிச்சம் 9 பேர் விசுவாசாங்க, குணமானாங்க. இயேசு கிறிஸ்து வாயிலிருந்து வந்த அந்த ரட்சிப்பினுடைய காரியத்தை பெற்றுக்கொள்றதுக்கு அந்த 9 பேர்த்துக்கு வாய்ப்பு இல்லாமல் போச்சு. காரணம் என்ன? அந்த நன்றி இல்லையா? தேவனை மகிமைப்படுத்த வேணுங்கிற சிந்தை இல்லை. அதனால் 9 பேரும், அப்போ என்ன அர்த்தம்? அவங்க குணமானாலும் விசுவாசித்தாலும் அவங்களுக்கு ரட்சிப்பு இல்லாமல் போச்சு. ஆனால் அந்த ஒரு மனுஷனுக்கு பாருங்கள், அவன் ரட்சிப்பு முறை வாங்கிட்டான், குணமும் வாங்கிட்டான், விசுவாசத்தும் வச்சிருந்தான். அப்போது இதில் என்ன நமக்கு புரியுது? இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறார், அவசரம், அர்ஜென்சி, டைம் இல்லை, அந்த அர்ஜென்சியை நமக்கு காட்டுறார். போயிருங்க, போகிற வழியிலேயே குணமாகுங்க. இப்போ நம்ம அப்படித்தாங்க போயிட்டுருக்குறோம், போகிற வழியிலேயே குணமாயிடணும். குணமாயிட்டா அப்படியே போயிடக்கூடாது, புரியுதுங்களா? உடனடியாக நம்மை குணமாக்கின ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நிமித்தம் பிதாவாகிய தேவனை நாம் சிந்தையில், வார்த்தையில், செயல்பாடுகளில், அதை தான் கொலோசியர் பவுல் எழுதுகிறார்ல 3:17, வார்த்தையினாலாவது கிரியையினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரியுங்கள், மகிமைப்படுத்துங்கள். அப்போ இந்த பூமியில் நம்ம வாழுவதற்கு நம்ம பிறந்ததே எதுக்கு தெரியுங்களா? பிதாவாகிய தேவனுடைய நாமத்தையும் அவரை மகிமைப்படுத்துறது தான். அதை இயேசு கிறிஸ்து பர்ஃபெக்டாக பண்ணி முடித்தார். நம்மளால் பர்ஃபெக்டாக பண்ண முடியலைன்னா கூட முடிந்த வரைக்கும் பிதாவாகிய தேவனுடைய நாமத்தையும் கிறிஸ்துவுடைய நாமத்தையும் நம்முடைய குணலட்சணங்களில் மகிமைப்படுத்துவதற்கு நாம் எப்பொழுதுமே தயாராக இருந்தால் நாம் விசுவாசிக்கலாம், குணமாகலாம், கடைசியாக ரட்சிக்கப்படலாம். அப்படி இல்லை அப்படின்னா விசுவாசிக்கலாம், குணமாகலாம், ஆனால் அந்த ரட்சிப்பு நமக்கு கிடைக்காது. அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, அதனால் அந்த 9 பேர் எங்கேங்கிறது தலைப்பு தான். கன்க்ளூஷன் என்னென்னா,
திரும்பி வந்த ஒருவன் இங்கே ஆசீர்வாதத்துக்குள்ளே போயிட்டான், ரட்சிப்புக்குள்ளே போயிட்டான். இப்போ நாமும் அந்த 9 பேர் லிஸ்ட்டா அந்த ஒருத்தன் லிஸ்ட்டா முடிவு பண்ண வேண்டியது நம்ம தான். தேவன் தாமே இந்த வாக்கியங்களை நமக்கு ஆசீர்வாதமாக்கி தருவாராக. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தேவன் இந்த நாளிலே நமக்கு தந்த இந்த தீர்க்க தரிசனத்தின் பாடத்தின் வாயிலாக நாம் நம்முடைய வாழ்க்கையை சீர்படுத்தி தேவனுடைய ராத்தியில் சென்று சேர நம்மை தகுதிப்படுத்திக் கொள்வோம் என்று உங்களை அன்புடன் கேட்டுக்கொண்டு, இந்த நாளிலும் சத்தியங்களை நமக்கு தந்த பிதாவாகிய தேவனுக்கு கிறிஸ்துக்குள்ளாக நன்றிகளை ஏறெடுத்துக்கொண்டு இந்த நாளுக்குரிய நிறைவு ஜெபத்துக்குள்ளாக நாம் கடந்து வரலாம். நம்முடைய அன்பு சகோதரர் நம்மை ஜெபத்திலே வழி நடத்துவார். பரலோகத்தின் தேவனாகிய தந்தையே, உண்மையில் அன்பு கூர்ந்து உமது கற்பனைகளை கைகொள்கிறவர்களுக்கு உடன்படிக்கையும் கிருபையும் காக்கிற மகத்துவமுள்ள பயங்கரமான தேவனே, தந்தையே, இந்த வேளையிலும் கூட கேட்ட சத்தியங்களை நாங்கள் ஏனோதானோ என்று விட்டு விடாதபடி எங்கள் மனதிலே நிறுத்தி மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக ஜீவிக்க நீர்த்தாமை கிருபை செய்யும், ஆசீர்வதியும் வழிநடத்தும். கேட்டதும் கேட்கும் மறந்து விட்டு அனைத்து காரியங்களையும் ஆசீர்வாதமாக்கி தர வேண்டுமா இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம். மகா பரிசுத்தம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் நம்முடைய இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ள கடவுது. ஆமென்.